புலம்பெயர்ந்தோர் தீவிரவாதிகளாக கருதப்பட மாட்டார்கள். கனடாவில் இலங்கை அரசை சிக்க வைத்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள். ரணிலுக்கு எதிராகும் முக்கிய நகர்வுகள். இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்தோர் தீவிரவாதிகளாக கருதப்பட மாட்டார்கள் என அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்னநாயக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தரப்பினர் இலங்கைக்கு எதிரானவர்களாக கருதப்பட மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர்ந்தோர் நாட்டின் அபிவிருத்தி செயற்பாட்டில் அதிக பங்கு வகிப்பதாக அதிபர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தின நிகழ்வில் கலந்து உரையாற்றிய அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலம்பெயர்ந்தோர் மூலம் இலங்கை பல நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு முதலீடுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சாகல ரத்னநாயக்க கூறியுள்ளார். இந்த முதலீடுகளுக்கு ஏற்று கவர்ச்சிகரமான இடமாக இலங்கை மாற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் வெளிப்படைத்தன்மை இந்த நடவடிக்கையின் அடிப்படையான அம்சமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இமாலய பிரகடனம் மூலம் கனடாவில் இலங்கை அரசை சிக்க வைக்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக தமிழ் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கடந்த வாரம் சந்தித்து இமாலய பிரகடனத்தை கையளித்திருந்தனர். இந்த சந்திப்பு உலக தமிழ் பேரவையின் வேண்டுகோளுக்கு இணங்க முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பிரிவு அறிவித்திருந்தது. இவ்வாறான பின்னணியில் பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமை செயற்பாட்டாளர் சுதா, பிரித்தானிய தமிழர் பேரவையின் உள்ளக வெளிவிவகார பணிகளில் ஈடுபடும் வசி, தமிழர்களுக்கான பாதுகாப்பு அமைப்பு, பிரான்சை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய செல்வன் ஆகியோர் புலம்பெயர் தேசங்களின் எதிர்கால செயற்றிட்டம் தொடர்பில் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளக்கம் அளித்த போதே இதனை வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் சுதந்திர மக்கள் பேரவையின் சில உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் உறுப்பினர் KPS குமாரசிறி தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் செயல்படும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை தோல்வியடைய செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக குமாரசிறி கூறியுள்ளார். சுதந்திர மக்கள் பேரவைக்குள் தற்பொழுது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் உறுப்பினர்களான பேராசிரியர் GL பீரிஸ் மற்றும் டெலஸ் அழகப்பெரும ஆகியோர் தலைமையில் இரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருந்தன. அத்துடன் பொதுஜன பெரமுனவை தேர்தலில் தோல்வியடைய செய்வதற்காக தமது கட்சி தலைமையிலான கூட்டணியொன்றை அமைக்க டெலஸ் அழகப்பெரும நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அந்த முயற்சி தோல்வியடைந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் சுதந்திர மக்கள் பேரவையின் சில உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பெறுமதி சேர் வரி அதிகரிப்பு கொள்கை எதிர்வரும் 2024 ஆண்டில் பிரதான அரசியல் பேசுபொருளாக அமையும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த வரி அதிகரிப்பை எதிர்த்து தற்பொழுது நாடு முழுவதும் பொதுமக்களும் தொழிற்சங்கங்களும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு முதல் அதிகரிக்கப்பட உள்ள பெறுமதி சேர் வரி தற்போது மக்களுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதென ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு தற்பொழுது பலர் இலங்கையை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் வரிகள் குறைக்கப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடெனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கும் பட்சத்தில் தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் வருமானம் அதிகரிக்கும் என மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006 முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் தமது அரசாங்கம் வரி கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் ராஜபக்ஷக்களின் பெயரை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் தேர்தல் மூலம் நிலையான அரசாங்கத்தை அமைப்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முதன்மையான கடமை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாவீரர் தின நிகழ்வுகளின் போது மட்டக்களப்பில் இடம்பெற்ற கைது தொடர்பாக ஜனாதிபதியுடன் உரையாடிய போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டமையை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நால்வரும் நேற்று விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களை சந்தித்த சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் திகதி மாவீரர் தினமன்று மிக அராஜகமாக முறையிலே போலீசார் கரவை துயிலும் இல்லத்திற்கு வருகை தந்த நால்வரை கைது செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்ட அடுத்த நாள் நீதிமன்றத்தில் சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் அல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனை வந்தால் மட்டுமே பிணை வழங்கப்படும் என தெரிவித்தனர். நினைவு கூறல் என்பது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராகவும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராகவும் தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டால் நிறைவேற்று சபையை கூட்ட வேண்டும் என கூறும் பொதுஜன பெரமுன கடந்த சனிக்கிழமை முதல் கட்சியின் நிறைவேற்று சபை கூடவில்லை என தெரிவித்துள்ளது. கட்சி என்ற ரீதியில் அவ்வாறானதொரு தீர்மானம் இதுவரையில் வழங்கப்படவில்லை எனவும் பொதுஜன பெரமுன குறிப்பிடுகின்றது. ஏற்கனவே தேசிய அமைப்பாளராக இருந்த பசில் ராஜபக்ஷவின் பதவி வெற்றிடமாக இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் 2 மாதங்களில் தனக்கு 60 வயது ஆக உள்ளதாகவும் 65 வயதில் தான் ஓய்வு பெற உள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு பொதுச்சபை உறுப்பினர்களின் சந்திப்பு காரைதீவு தமிழரசு கட்சி கிளை தலைவரும் முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயசிறில் தலைமையில் கட்சி கிளை பணிமனையில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தவராசா கலையரசன், ரா சாணக்கியன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் அருள் நிதாஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அலிசப்ரியை நீதி அமைச்சராக நியமிக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் தாம் கேட்டுக்கொண்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சப்ரியை நீதி அமைச்சராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதியின் நடவடிக்கை குறித்து பௌத்த பிக்கு ஒருவர் தம்மை எச்சரித்ததை அடுத்தே தாம் குறித்த கோரிக்கையை கோட்டாபயவிடம் விடுத்ததாக கர்தினால் ரஞ்சித் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சப்ரி செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மத குழுவால் நடத்தப்பட்டது என்று தாம் நினைத்ததால் அவரின் நியமனம் குறித்து ஆரம்பத்தில் தாம் அதிருப்தி அடைந்ததாக கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் வேறொரு சதி இருப்பதாக தெரிந்ததும் தாம் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக கர்தினால் கூறியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்கான உபகுழுவை நியமித்ததன் மூலம் கோட்டாபய ராஜபக்ஷ மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டது எனவும் கர்தினால் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய ஊடகவியலாளர்களிடம் கூறியது போல் அவரை சந்திக்க தேவாலயம் தயாராக இல்லை என்று கர்தினால் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான எந்த ஒரு எதிர்கால விசாரணையும் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் செய்யப்பட வேண்டும் என்று தாம் விரும்புவதாக கர்தினால் குறிப்பிட்டுள்ளார்.